வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சில்ட்ரன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கணும், சிறப்பாக அவங்களோட எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் மனம் ஒருமுகப்படுத்தி படிக்கணும். அடுத்தது சோஷியல் இன்ட்ராக்ஷன் கான்வர்சேஷனில் அவங்களோட நல்ல திறமையை காட்டணும். அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு வரும்போது, ஒரு மீட்டிங் வரும்போது எளிமையாகவும் அதே சமயத்தில் சிறப்பாகவும் பேசணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதாவது ஹவு டு டாக்கிங் த டாக் அப்படின்றதாவோ, இல்லை ஹவு டு திங்க் ஃப்ளூயண்ட்லி, ரைட் ஃப்ளூயண்ட்லி தான் சொல்லுவோம். ஆனால் திங்க் ஃப்ளூயண்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொன்னால், எந்த சிறப்பான யோசனையை நம்மளுக்கு மேலும் 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 வளர்த்து கொள்ள முடியுமோ அத்தகைய யோசனைகளை சிறப்பாக செய்வதற்கு பழக வேண்டும். இப்போ ஒரு வேலை செய்கிறோம், அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கணும். நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கணும், ஒரு யூனிட் டெஸ்ட்டு இல்லைன்னா ஒரு டெர்மினல் எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக இருக்கிற ஒரு டெஸ்ட்டு, ஒரு மந்த்லி டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்காத இருந்துட்டு பரீட்சை எழுதிட்டு அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு வந்து சரியாக எழுதலைன்னு புலம்புறவங்களாக இருப்பாங்க. அது கேர்ள்ஸ்க்கு அது சரியாக சாதாரண ஒரு பிஹேவியராக இருக்கும். படிக்கும்போது அப்படி வேடிக்கை பார்த்துருவாங்க. இப்போ தான் எல்லாருக்கும் கேட்ஜெட் வந்துருச்சு, ஷார்ட்ஸ் பார்க்குறேன், அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறேன், அப்புறம் குக்கிங் பார்க்குறேன், அப்படி எத்தையானு ஒன்று சொல்லி அம்மா கிட்டேருந்து மொபைல் வாங்கிட்டு போய் 1 மணி நேரம் பார்க்குற இடத்துல 3 மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அவங்களால அந்த டயத்தை மிஸ் பண்ணிட்டா, சரியாக படிக்கலை, அனேபிள் டு ரைட் த டெஸ்ட் ப்ராப்பர்லி. அது என்ன பண்ணோம், டெஸ்ட்டு சரியாக எழுதலை அப்படின்னு சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அதை பற்றி வச்சுணுங்குவாங்க. தே வில் கிவ் ஏ சாரி, தே வில் கட் ஏ சாரி ஃபிகர் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நான் சரியாக படிக்கலைன்னு. அப்போ படிக்கும்பொழுது சரியாக பண்ணணும் இல்லையா? இப்போ என்ன ஆச்சு, பிள்ளைங்களுக்கு நிறைய லேசினஸ் வந்துட்டு எப்படி இருக்கிறாங்க ப்ரெசன்டேஜ் சினாரியோவில். நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்களோட பிஹேவியரை பார்த்தா. அப்படின்னா படிக்காமையே மார்க் வாங்கணும், அப்புறம் எந்த வேலையும் செய்யாமையே கிரெடிட்ஸ் கிடைக்கணும், எந்த வேலையும் ஒரு இனிஷியேட் எடுத்து எஃபர்ட் போட்டு செய்யாமையே அது நல்லா வந்துடணும் அப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க. எஃபர்ட் போடாமல், உழைப்பு போடாமல் ஒரு வேலை எப்படி சிறப்பாக அமையும்? சிறப்பாக அமையணும்னு சொன்னால் அதுக்கு போதுமான அளவுக்கு உழைப்பு போடணும், ரீடூ பண்ணி பார்க்கணும், ட்ரையல் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரையல் இருந்தால் தான், ட்ரையல் அண்ட் எரர் இருந்தால் தான் யூ கேன் லேர்ன் பெட்டர் திங்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆர் வி டூயிங் குட் அப்படின்னு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். இல்லாத போனால் எந்த எஃபர்ட்டும் முயற்சி செய்கிற மாதிரி எல்லா முயற்சியும் முன்மேலே போட்டு அந்த வேலையை முடிக்கிறது பார்க்கணும். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். எப்போது நம்மளோட எஃபர்ட் இருக்கணும், நம்மளுக்கு சின்சியராக நம்ம இந்த வேலையை நல்லா செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கணும். அப்போது அங்கே லேசினஸ் உதவாது. இல்லை, லேசினஸ் உதவாது. பட் வாட் யூ ஷுட் டூ, யூ ஷுட் புட் ஃபோர்த் யுவர் எஃபர்ட், சின்சியர் எஃபர்ட் டு கம்ப்ளீட் த டாஸ்க் விச் இஸ் பீங் கிவன் டு யூ. அதுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்கில்லை உபயோகப்படுத்தி நம்மளோட திறமையை பயன்படுத்தி கையில் கொடுத்துருக்கிற வேலையை சிறப்பாக முடிக்கணும். இதில் மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா நம்ம முடுக்க சொல்லி நம்மளுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, நம்மளுக்கு இந்த டேலண்ட் இருக்குது, இந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆற்றல் இருக்கும்பொழுது அது முக்கியமாக முழு எஃபர்ட் போட்டு முழுமையாக சிறப்பாக செய்யணும். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். ஆனால் இதே நேரத்தில் சில பசங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன நடக்குமோ, டே ஆஃப்டர் டூ இந்த ப்ராஜெக்ட் கையில் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு மண்டே அன்றைக்கி ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போனால் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சில சமயம் ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆயிடுவாங்க. அதெல்லாம் கூட நடக்கும். இது என்ன, ஒய் இட் இஸ் ஹேப்பனிங், ஒய் இட் இஸ் பீயிங், இந்த மாதிரி ஒரு சினாரியோ, இந்த ஒரு ட்ராமா எதுக்கு வெளில வருது அப்படின்னு கேட்டால், பிள்ளைங்களோட இமேஜினேஷனை வளர்த்துக்கணும், இமேஜினேஷனை சிறப்பாக பண்ணணும். அப்படின்னு சொன்னால் மண்டே அன்றைக்கி வரக்கூடிய ஒரு ட்ராபேக்ஸை இன்றைக்கே இமேஜின் பண்ணி நம்மளால் அதுக்காக வருத்தப்பட முடியுமா அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க அதை பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால், நாளை என்பது இருக்கிறத காட்டிலும் யூ லிவ் ஃபார் டுடே, டூ த திங்ஸ் ஃபார் டுடே, யூ லேர்ன் டு டூ திங்ஸ் அண்ட் என்ஜாய் த டே அப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் அவங்க மண்டே அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணால் ஹவு யூ வில் பி கெட்டிங் தி பிரிக் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இமேஜினேஷன் தவறாக பயன்படுத்துகிறாங்க. இமேஜினேஷன் எப்படி படுத்தணும், நல்லபடியாக செய்கிறோம், சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மொரேல் பூஸ்டராக இருக்கணும். ஆனால் இன்ஸ்டட் தே ஆர் டிசீவிங். என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னோட
நல்ல திறமையை அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க, சரியா பண்ணலை அப்படின்னு. நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி சிறப்பான நம்மளுக்கு பூஸ்டிங் இருக்கு, நம்மளோட இப்படிலாம் படிப்பேன் அப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளணும். அதுக்காக ஒரு எஃபர்ட் போடணும். அது எப்படி ஏற்றுக்கொள்ளதோ அதுபோல தான் நாளைய நிகழ்வுகள் நன்றாகவே இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வச்சுக்கணும். ஆனால் நாளைய நிகழ்வுகள் நம்மளுக்கு தொய்வை தரும் அப்படின்னு நினச்சி அப்படி ஒரு தவறான என்ன இமேஜினேஷனுக்குள்ளே இருந்தால் அது நம்மளுக்கு மீண்டும் என்ன கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும். அதனால நம்மளோட பர்சனாலிட்டியை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் லிவ் ஃபார் டுடே, மேக் திங்ஸ் ஃபார் தி டே அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்திக்கிட்டா இந்த மாதிரி மனத்தில் ஒரு தொய்வு வராது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.